வணக்கம் நண்பர்களே, கம்பத்துலேருந்து விவசாயி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்களுக்கு தென்னங்கன்றுங்களுக்கு நம்ம பவர் வீடர் மூலமாக பாத்தி போடுறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப 100% பெர்ஃபெக்டான பாத்தி அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஆனால் ஓரளவுக்கு நம்ம தென்னை மரங்களை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு, தண்ணிகளை தேக்கக்கூடிய அளவுக்கு ஆனால் ஒரு பாத்தி முறைன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ரொம்ப எளிமையான முறையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 50 மரங்களுக்கு மேலே எளிமையாக பாத்தி போடலாம்ன்ற ஒரு முறை தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பின்னாடி ஏர் கலப்பை மாதிரி ஒன்று நம்ம பவர் வீடர் பின்னால் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அதில் டெப்த் இருக்குது. எவ்வளோ டெப்த் கொடுக்கணுமோ அவ்வளோ டெப்த்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னால் அந்த ரொட்டவேட்டர் சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த கலப்பை சுற்றிட்டுருக்கிறது மூலமாக முன்னாடி இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு குழி மாதிரி 2 பக்கம் கான் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியை தென்னை மரத்துக்கு விழுகக்கூடிய தண்ணி இந்த இடத்துல சுற்றி ரவுண்டாக தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த இடத்துல ட்ரிப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக தான் தண்ணி தேங்கும். சரிங்களா? நம்ம மரத்தை ஒட்டி போட்டுறணும். ட்ரிப்பை போட்டோம் அப்படின்னா இந்த அகலத்துக்கு ஃபுல்லாக தேங்கும். இதில் உள்ள என்ன ஃபீட்பேக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மட்டைகள் நம்ம பவர் வீடரில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவும் இந்த பாத்தி விழுகுது. ஸோ இந்த பாத்தி பார்த்திங்கன்னா போதுமான முறைன்னே சொல்லுவேன். இப்போ உள்ள எக்கனாமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தென்னை மரத்துக்கு பாத்தி போடுறதுக்கு 20 ரூபா கிட்ட, 15 to 20 ரூபா கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம பவர் வீடர் மூலமாக கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எக்கனாமிக்காக போதுமான அளவாக இருக்குது நண்பர்களே. அதாவது நம்ம வருடங்களுக்கு 2 முறை கண்டிப்பாக உழுதாகணும். உழுகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஏக்கரை உழுகணும் அப்படின்னா கண்டிப்பாக 12,000 to 15,000 வரைக்கும் வரும். உழுததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பாத்தி போட்டே ஆகணும். பாத்தி போட்டால் தான் தென்னை மரத்துக்கு தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படின்னும்போது வருடங்களுக்கு பாத்தி போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட 10 to 15,000 கிட்ட வந்துடும். அப்போ வருடத்துக்கு 40,000 கிட்ட செலவு வரும்போது நம்மளால் இதை ஈடு பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி பவர் வீடர் மூலமாக நம்ம பாத்தி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 2,000 ரூபா செலவில், ஒரு 3,000 ரூபா செலவில் நம்ம பாத்தி எளிமையாக போட்டுடலாம் நண்பர்களே. ஈஸியான மெத்தடு. சரிங்களா? இந்த மாதிரி பவர் வீடர் வச்சுருக்க விவசாயிகள் இந்த மாதிரி கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சரிங்களா? நம்ம தென்னை மரத்துக்கு தூருக்கு பக்கத்தில் அதோட வேஸ்டேஜ் மட்டையெல்லாம் போட்டு நம்ம வாட்டர் சோர்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு ஈரத்தன்மை தூர் பகுதியில் இருக்கும். இந்த மாதிரி மட்டைகள் சிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பவர் வீடரை இயக்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.